இரநூறுவா வாங்கும்போதே நினைப்பேன், இன்னைக்கு நம்ம 10 கோடி 20 கோடி வாங்குவோம், எப்பன்னு லண்டன் இருக்குன்னு கிட்டத்தட்ட 70-80 படங்கள் ரிலீஸ் ஆகிடுச்சு. 30-40 படங்கள் ரிலீஸ் ஆகாமல் ப்ராசஸில் இருக்குது. ஒரு நாள் அப்போல்லாம் எனக்கு ரொம்ப கடுப்பு. இது 100 கோடி 200 கோடி ஆடெல்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ ஏன்டா நீ 100 கோடி வச்சுருக்க, 200 கோடி 2 கோடி 5 கோடிக்கு படம் பண்ணுங்கடா. இப்போ நம்ம என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ். என்னது 5+ OTTs, 800+ பிளாக்பஸ்டர் மூவிஸ், அதுவும் 1+, 2+, 3+ மல்டி+ லாங்குவேஜஸ்லயா? எக்ஸ்க்ளூசிவ் மூவிஸ், பிராண்ட் நியூ வெப் சீரிஸ், இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட் மூவிஸ். வாவ், இதுல இவ்ளோ பிளஸ் இருக்கா? இதுல இருக்க ஒரே ஒரு மைனஸ், அதுவும் நமக்கு பிளஸ் தான். மத்த எல்லா OTT-யை விட மைனஸ் பிரைஸ்ல, அதுவும் ஒரு நாளுக்கு ₹1 தான். OTT Plus டவுன்லோட் பண்ணி நான் என் சந்தோஷத்தை பிளஸ் ஆக்கிட்டேன். அப்ப நீங்க OTT Plus, இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus, இதுல எல்லாமே பிளஸ். என்னன்னு தெரியல, 30 வருஷமா வெறும் கோடிகளில் உள்ள மனிதர்களோட பழகிட்டு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் அந்த மைண்டை மாற்றுறதுக்கு ஒரு நடிகனுங்கிறது சாதாரண, மேடையில் வந்து உட்கார்றது அவ்வளோ சாதாரண விஷயம் இல்லை. ஒரு 10 ஆண்டு காலமாக திடீர்னு ஏறினா ஃப்ளைட்டு, இறங்கினா காரு, 2 வீலரு வாழ்க்கையில் ஓட்டியிருக்கேன். எப்போ ஒவ்வொரு காலத்தில் டிவிஎஸ் 50 அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலில் இருந்துட்டு ஒரு 200 ரூபாய்க்காக போய் நம்ம நடிக்க போகிறோமே அப்படின்னு செல்ஃப் மனசு வந்து கேட்காது சார். 200 50,000 செலவு பண்ணிக்கிட்டு கார் எடுத்துக்கிட்டு போய் அரண்மனை 1 ஆக்சுவலி இதயம் படத்தில் க்ரௌட் ஆர்டிஸ்டாக வந்தேன் 90s. அப்போ வந்துட்டு ஃபேமிலி சுச்சுவேஷன், சினிமாவுக்கு போகக்கூடாதுன்னு அடியெல்லாம் வாங்கியிருக்கேன். எங்கள் மாமாலாம் கட்டி வச்சு அடிப்பாங்க. சினிமாவுக்கு போயிட்டான், ஓடிவிட்டான் பாரு அப்படிம்பாங்க. சினிமாவுக்கு போகிறதுக்கு ஓடிவிட்டான் பாரு அப்படின்னா நான் ஃபேமிலி ஏர்னிங் மெம்பரு. கதிர் சார் படத்தில் இதயத்தில் ஒரு சின்ன சீனில் வந்திருக்கேன். அந்த சவுத் இந்தியன் திரைப்பட சங்கத்தில் நடிக்கும்போது அதான் என்னுடைய ஃபஸ்ட்டு அந்த ஒரு தாக்கம். அதுக்கப்புறம் நான் போய் வியாபாரம் பண்ணும்போது ஒரு 30-40 படங்களில் போய் பொள்ளாச்சியில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் போய் கெஞ்சுவேன், ஏதோ ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு. போய் யாரும் இப்போ அவ்வளோதான் கிடைக்கல. ஒரு தெய்வ வாக்கு, சின்ன பசங்க நாங்கள், இந்த மாதிரி நிறைய படங்கள் சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த எல்லா படங்களையும் போய் பார்ப்பேன், அப்படி கேட்பேன். எங்கேயும் வாய்ப்பு கிடைக்காது. ஏன்னா எல்லாம் ப்ரீ பிளான்டாக வந்துடுவாங்க ஆர்டிஸ்ட்டு. இங்கேருந்து பொள்ளாச்சி வரணும்னா வெளியே எஸ்டாப்ளிஷ்ட் ஆர்டிஸ்ட்டோட பேக்கப்போடு அங்கே வந்துடுவாங்க. அப்படி வரும்போது நம்மளை எப்படி கண்டுக்குவாங்க. அப்புறம் தான் அதுக்கப்புறம் ஐயோ இது ரொம்ப கஷ்டமான வீடுன்னு போயிட்டு ஒரு மாபெரும் துறை, சாம்ராஜ்யத்துறை டெக்ஸ்டைல்ஸு. நீ தமிழ்நாட்டோட பாதி வருமானமே டெக்ஸ்டைலில் தான் வருது. அவங்க துறையை விட்டுட்டு அடுத்து நம்ம போய் சினிமாவில் க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் சம்பாதிக்கணுங்கிற மாபெரும் எண்ணத்தோட, அதாவது 200 வாங்கும்போதே நினைப்பேன், இன்றைக்கி நம்ம 10 கோடி 20 கோடி வாங்குவோம், எப்பன்னு லண்டன் இருக்குன்னு கிட்டத்தட்ட 70-80 படங்கள் ரிலீஸ் ஆகிடுச்சு. 30-40 படங்கள் ரிலீஸ் ஆகாமல் ப்ராசஸில் இருக்குது. ஒரு நாள் அப்போல்லாம் எனக்கு ரொம்ப கடுப்பு. இது 100 கோடி 200 கோடி ஆடெல்லாம் திட்ட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ ஏன்டா நீ 100 கோடி வச்சுருக்க, 200 கோடி 2 கோடி 5 கோடிக்கு படம் பண்ணுங்கடா அப்படின்னு போய் திட்ட ஆரம்பிச்சிட்டேன். காரணம் என்னென்னா, இங்கே உள்ள அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், மேனேஜர்ஸ், என்னடா அவர் சொல்கிறாரு பொய்யோ டுபாக்குரோ, எல்லோரும் திருப்பூர் போகலான்னு வந்து பார்த்தா எல்லோரும் பிரமிச்சிட்டாங்க. போராடி ஒரு 50 கம்பெனிகளில் டாப் 10 கம்பெனி, ராம்ராஜ், வைக்கிங், சென்னை சில்க்ஸ், போத்தீஸு, இந்த மாதிரி கம்பெனிஸு கெஞ்சி கூத்தாடி பார்த்துட்டு ஐயோ படமே எடுக்க முடியாது போல இருக்குது, தெரியாதமா வந்துட்டோம். 200 ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்களே, அதை மறுபடியும் நடிக்க போனா என்ன அப்படின்னு நடிக்க வந்தது தான் அது வந்து சேதுபதியில் ட்ரெயினிங் ஆகி அயலியில் பெரிய ஆளாகி இப்போ மறுவடிவம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். திடீர்னு 1 நாள் 2 நாள் படங்கள் என்னால் போக முடியல. ஹெல்த் சேலஞ்சஸ், ட்ராவல்ஸு,
சினிமா கம்பெனி பஸ் டிக்கெட் நான் ஏசி பஸ் கொடுக்கும், இல்லாட்டி ட்ரெயின் டிக்கெட் கொடுக்கும், அவ்வளோதான். அப்புறம் ஃப்ளைட்லையே சொந்த காசு போட்டு 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 எல்லா ஊருக்கும் ஃப்ளைட்டில் போய் காசு இருந்துச்சு அப்போ. இப்போ தான் காசு இல்லை. ஸோ நடித்து அப்போ ஆரன் சார் வந்து ஒரு நல்ல, அவரை நான் போய் ஆஃபீஸில் போய் பார்ப்பேன். கிட்டத்தட்ட ஒரு 10,000 போட்டோக்கள் கொடுத்துருப்பேன். இந்த முட்டு தேயிற வரையும் நடந்திருப்பேன், படி ஏறியிருப்பேன். ஏற்கனவே என் உடம்பு பாடி, இதில் வேறு முட்டு தேய ஏறணுமா அப்படின்னு ஏறி 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 ஃபோட்டோ கொடுக்கும்போது ஆரன் சார்கிட்ட போய், அப்பா என்னை பார்த்தாலே கேட்பாங்க, ப்ரொடியூசர் போல இருக்குது ப்ரொடியூசர். எனக்கா மனசுக்குள்ளே இருக்கும், இத்தனை கோடிகளை பார்த்துட்டு ஒரு பொட்டை எடுக்க முடியலையேன்னு விருத்தம் இருக்கும். இருந்தாலும் நடிப்புன்னு ஓடினதுனால சார் வந்து ஒரு நாள் கொடுத்தாங்க திடீர்னு. சார் நான் சார் மறுபடியும் செகண்ட் ரவுண்டா 100 படம் ஒரு நாள். இல்லை உங்களை பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டாக நித்யானந்தா ஸ்டைலில் ஒரே நாள் அந்த கேமரா இருக்கட்டும், அந்த ஒரு செம்ம கேமராமேன் அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கேன்னா இந்த படத்தில் இன்னொரு படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். எதில் ஏதோ ஒரு படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதாவது அசிஸ்டண்டாக இருந்தீங்க நீங்கள், பெரிய அவ்வளோ லைட்டிங், அவ்வளோ கேமரா, டைம் இல்லை, அன்றைக்கி டேட் இல்லை. ஒரு நாளைக்கு 4 படம் சூழ்நிலை ஆகி போகுது. இப்போ காலையில் போய் இன்றைக்கி 2 ஆடியோ லான்ச்சு. நேற்று நைட்டு ஷூட்டிங், திருவேண்டத்துலேருந்து இங்கே வர்றேன், நைட்டு 2 மணிக்கு தூங்குறேன், 7 மணிக்கு ஃபஸ்ட் ஆடியோ லான்ச்சு, செகண்ட் ஆடியோ லான்ச்சு. அந்த மாதிரி சினிமா காலகட்டங்களும் அந்த நேரம் வரும்போது டேக் ஆஃப் பண்ணிக்கிட்டே போகும்போது அந்த படத்தில் அந்த சீன் எடுத்தார் பாருங்க டைரக்டரு, அவ்வளோ பிரமாதம். சார் மீடியா சார் ஆல்ரெடி டெய்லர் கட் வந்து மக்கள்கிட்ட ஏகப்பட்ட பாராட்டு கொண்டு சேர்த்துட்டீங்க. நீங்கள் எங்கே பார்த்தாலும் 7G ட்ரெய்லர் கட்டு தான், ட்ரெய்லர் கட்டுன்னு தானே சொல்லுவோம். ட்ரெய்லர் வெரி சக்ஸஸ்ஃபுல். நானும் என் போராட்டத்துலலாம் கேட்குறது, ஸ்டேட்டஸில் வைக்கிறது, ட்ரெய்லர் நல்லபடியாக சூப்பராக கொண்டு போய் சேர்த்துட்டீங்க. 7G ரெயின்போ காலனி மாதிரி இந்த படத்தையும் எல்லாருமே பார்ட் 2ன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க, 7G ரெயின்போ 2வா அப்படின்னாங்க. அது மாதிரி இந்த 7Gங்கிற சென்டிமெண்ட்டு அவ்வளோ அருமையான சென்டிமெண்ட்டு. அதை மறுபடியும் நீங்கள் எழுதி சின்ன படங்கள் இன்னும் கொஞ்ச நாள் தான். இப்போ காலையில் வந்து ஒரு பில்டர் 10 கோடி 15 கோடி போட்டு எடுக்கிறாரு. ஒரிஜினல் சினிமா பிஸ்னஸ்மேனுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு. இந்த இண்டஸ்ட்ரி 10 துறையில் ஓடிடி வந்தாச்சு, சேனல் வந்தாச்சு, தேட்டரிக்கல் வந்தாச்சு. எந்த பக்கம் திரும்பினாலும் மக்களுக்கு சினிமாங்கிறது ரத்தத்தில் கலந்துருச்சு. அதனால இந்த துறை வந்து மேலும் மேலும் வளரணும். சார் வந்து அடுத்தடுத்த படங்களில் எனக்கு கொஞ்சம் நல்லா 2 நாள் 3 நாள் கேரக்டர் கொடுக்கணும். அதே மாதிரி லெஜண்ட் நம்ம சுப்பிரமணிய சார், அவர் திருடா திருடி படம் பார்த்தேன். அதுக்கப்புறம் அவரோட நடித்த பெருமை. அது மாதிரி ஒரு எத்திக்ஸ் 2-3 படத்தில் ஒர்க் பண்ணிட்டோம். அது மாதிரி எல்லாருமே நிறைய பேர் புதுமுகங்கள். அவர் நம்ம மியூசிக் டைரக்டர், அவர், நான், இன்னொரு வித்யா மேம், அருண் சார், நல்லா ஒரு டீமு ஃப்ரெண்ட்ஷிப்பாக. தண்ணி வேணுமே கொஞ்சம் இருக்கா? அதே பேசும்போது தண்ணி கம்பல்சரி வேணும். போதும், நிறைய பேசியாச்சு. நீங்கள் எழுதணும், சின்ன படங்களை எழுதணும். அதுக்காக தான் இவ்வளோ தூரம் பேசுகிறேன். 7Gயை எப்படி ட்ரெய்லர் கட்டில் நல்லபடியாக கொண்டு போய் சேர்த்திங்களோ அதே மாதிரி எழுத ஆரம்பிச்சுங்க. RRP என்னமோ நீங்கள் எழுதுறது தான் சட்டம், அதை மக்கள் பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. சின்ன ப்ரொடியூசர்ஸு வளரணும் தான் எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்டுக்கு நிறைய வேலை கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ. இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற அத்தனையும் பேரையும் எங்கள் குழுவின் சார்பாக நன்றியோடு வரவேற்கிறோம். இந்த 7G படம் வந்து ஒரு ஹாரர் மூவி அப்படின்றது உங்களுக்கு பெரும்பாலும் தெரிஞ்ச விஷயந்தான். இந்த ஹாரர் மூவின்றது ஒரு ஆவியினுடைய வாரிசுகள் தான். அவர் தான் ஜெகன் மோகினின்றதெல்லாம் உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. அதெல்லாம் வந்து பேய்கள்லாம் வந்து அடுப்பில் தலையை விட்டுக்கிட்டு கஞ்சி காய்ச்சும், காலை விட்டு ரசம் வைக்கும், அப்படிலாம் பயங்கரமான படங்களை விட்லாச்சாரியா எடுத்தார். அதுக்கு பிறகு பத்திரிகையாளர்கள் உங்களுக்கு தெரியும், பேய் கதை மன்னன் PT சாமினே ஒருத்தர் இருந்தார். அவர் பேய் கதைகள் மட்டும்தான் எழுதுவார். அப்படியாக இப்படியெல்லாம் ஒரு
பெரிய வரலாறு நமக்கு இருக்குது. முன்னாடிலாம் வந்து இங்கிலீஷ் படம் தனியாக பார்த்தா அவங்களுக்கு 1 கிலோ தங்கம் தராங்களாம், அது வந்து மெட்ராஸில் தான் இந்த படம் ஓடிட்டு இருக்காங்கலாம் எங்கள் தஞ்சாவூரில் பேசிக்குவாங்க. அப்படி சினிமாவுக்கும் எழுத்துக்கும் பேய்கள் வந்து மிகப்பெரிய அளவில் உதவி பண்ணியிருக்கு. அந்த பேய்களில் நல்ல பேய், பயங்கரமான பேய்னு 2 இருக்கு. நம்ம மரணத்துக்கு பிறகு ஒரு நல்ல பேயா ஆடுவோமா இல்லை பயங்கரமான பேயா தான் சுத்துவோமான்றது நம்ம மனசாட்சிக்கு தெரியும். ஏன்னா பேய்கள் எல்லாமே அலையிற பேய்கள் அத்தனையுமே ஏதோ மனசுல குறை வச்சுக்கிட்டு இருக்கிறதா ஒரு பொருள் இருக்கு. அந்த மனசுல தீராத ஆசைகளால தான் அந்த பேய்கள்லாம் வந்து உலகத்துல சுத்திட்டு இருக்கு அப்படின்ற ஒரு பேச்சு இருக்கு. அப்படி ஒரு பேயை பற்றிய கதை தான் இந்த 7G. அதை வந்து அன்பு தம்பி ஹாரூன், அதாவது ஹாரூன் இயக்குனர் தயாரிப்பாளர் மட்டும் இல்ல, ஒவ்வொரு நொடியிலையும் ஒரு ஹியூமர் யாராவது சொல்லணும்னா அது வந்து ஹாரூனால முடியுது. நான் கவனிக்கிற வரைக்கும் அப்படி ஒரு அருமையான ஹியூமர் சென்ஸ் உள்ள தம்பி தான் ஹாரூன் இயக்குனர். ஆனா அவர் வந்து இப்படி ஒரு பயங்கரமான பேய் படம் எடுத்துட்டாருன்றது தான் எனக்கு ஆச்சரியமா இருந்தது உண்மையாலுமே. அப்புறம் இந்த அதுல வந்து ஹாரூனும் பையன் ஒருத்தன் இருக்கான், அவருடைய பையன், 2 பேரும் ஹியூமர் பண்ணிக்கிறத பார்த்தா பயங்கரமா இருக்கும். அப்படி ஒரு அழகான இது. அந்த பையன்கிட்ட கேட்டா அவங்க அம்மாவும் அப்படிதான் ஹியூமர் பண்ணி பேசிக்குவாங்களாம். ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மாதிரி ஒரு அழகான ஹியூமர் குடும்பத்துல இருந்து இப்படி ஒரு பயங்கரமான ஹாரர் படம் எடுக்கிறாங்கன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அடுத்து வந்து இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் சித்தார்த், எங்களுக்கெல்லாம் ஒரு பிரம்மாண்டமான படம்னா பிரம்மாண்டமா எங்களுக்கு தெரியுது சித்தார்த்து தான். நாங்கள் அண்ணாந்து தான் அவரை பார்ப்போம். இன்னைக்கு கூட ஆறுன்னு சொன்னான். அப்படி ஒரு சித்தார்த்து இந்த படத்துக்கு மிகச்சிறந்த ஒரு இசையும், அதாவது மிகச்சிறந்த முறையில் ஒரு கேரக்டரும் பண்ணி தந்திருக்காரு. நான் அவரை பார்த்து பிரமிக்கிறேன் இந்த படத்தில். அடுத்து இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவாளர் கண்ணன், எங்கள் திருவாரூர் சிங்கம், அவன் வந்து இந்த படத்தில் மிகச்சிறந்த முறையில் ஒளிப்பதிவு பண்ணியிருக்கான். அவன் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கான். அதனால நீங்க அவசியம் நம்பி அந்த பையனுக்கு ஒரு பொண்ணை பார்த்து, டேய் தம்பி யாராடே ஏந்திராடே இல்லை இருக்கான், அவங்களுக்கு அவசியம் பொண்ணு ஏதாவது பாருங்க. ஏன்னா ரொம்ப நாளா நானும் பல பேர்த்த சொல்லி பார்க்குறேன்ப்பா. என்னன்னா நீங்களாம் ஒரு சமூகத்துக்கு ரொம்ப நன்மை பண்ற பத்திரிகையாளர்கள், இந்த வேலையும் நீங்க பண்ணி தந்தா, அது நல்ல பையனுக்கு பண்ணி தந்தா அது நல்லா இருக்கும். ரொம்ப அருமையான பையன், நம்பி பொண்ணு கொடுக்கலாம். இந்த படமும் வெற்றி அடையணும், அவனுடைய வாழ்க்கையும் ஒரு நல்ல பொண்ணு கிடைச்சி வெற்றி அடையணும்ன்றது என்னுடைய வாழ்த்துக்கள். அடுத்தது இந்த பாப்பா, என்னடா அது காமெடி, அதாவது காமெடிப்பா. கேமராமெல்லாம் நல்லா யாராவது காதலிச்சுவாங்க ஹீரோயின்களை பார்த்து, அந்த வேலையாவது நீ பார்க்கலாம்பா. அதான் இல்லடா, இதெல்லாம் ஒரு சின்ன ஐடியா தானே. இப்ப அதான் ஒரு கதை இருக்கு. அது என்னன்னா, ஒருத்தவனுக்கு வந்து ஒரு ஆவி பேச ஆரம்பிச்சிடும். அவன் எதுக்கு போனாலும் ரோட்ல போனானா, டே போகாதரா, அங்க ஒரு கார் வந்து மோதிடணும். அதே மாதிரி போக மாட்டான், கார் வந்து ஒருத்தவங்க மோதிடும். அதே மாதிரி ஒரு இடத்துக்கு போயிட்டு இருப்பான், ஏதோ அங்க போகாதையா, அந்த வீடு இடிஞ்சு வருதுன்னு நீங்க ஒரு ஆவி சொல்லணும். அதே மாதிரி அந்த வீடு இடிஞ்சு வந்துடும். இப்படி எங்க போனாலும் அவனுக்கு என்ன பண்ற, ஒரு ஆவி அவனுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கும். இது 1 வருஷமா சொன்னாலும் பல ஆபத்துக்குள்ள இருந்து அவன் தப்பிச்சுக்கிட்டே வருவான். ஒரு இடத்துல அந்த ஆவி ஒன்று சொல்ல போவான், நிறுத்திடுவான். உன் வேலையை பாரு, நான் பாத்துக்கிறேன்வான். உடனே அந்த ஆவி சொன்னோம், டேய் இவ்வளவு நாளும் உனக்கு நல்லது தான்டா சொன்னேன், ஏன்டா என்ன திட்டணும், எல்லாம் டெய்லி நடக்கிறது கெட்டதெல்லாம் நீ சொல்லிட்டு இருக்க. ஒரு நாள் கல்யாணம் நடந்தது எனக்கு, அப்ப நீ சொல்லவே இல்லையா இது ஒரு பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்ற மாதிரி. அப்படி நினைக்காதரா, பல பேருக்கு நல்லாதான் இருக்கு. அடுத்தது இந்த படத்தினுடைய ஹீரோயின், அது இப்ப பாருங்க, எங்க டீம்ல இத ஒரே ஒரு பொண்ணு தான், இதை வச்சுதான் நாங்க காலத்தை ஓட்ட வேண்டியிருக்கு. ஏன்னு கேள்ல, இந்த பொண்ணு தான் யாரும் ஸ்டில் பேப்பர்ல போட மாட்டீங்க. அதனாலயே சொன்னேம்மா, எல்லா போட்டாலும் நீ வந்துருமா, எங்க முகத்தெல்லாம் போட மாட்டாங்க, ஏன்னா பாக்குறதுக்கு ஆள் இல்லைன்றதுக்காக அந்த பொண்ணு இன்னைக்கு பெரிய மனசோட இங்க வந்து எங்களுக்கு உதவி பண்ணிருக்கு. அப்படியா, அதனால அவங்களுக்கு நன்றி. அடுத்து வந்து டான், எங்க டான் எடிட்டரு. நான் டான் போஸ்கோ பார்க்கும்போதெல்லாம் ஒரு எடிட்டரா ஒரு ஹீரோவானே பார்ப்பேன். அப்படி வந்து காஸ்டியூமையும் தன் சிரிப்பாலையும் தன்னுடைய அணுகுமுறையாலையும் எங்க அத்தனை பேரையும் ஆட்கொள்ற ஒரு சிறந்த ஒரு தம்பி தான் டான் போஸ்கோ. இந்த படத்தினுடைய ஹாரர் மூவிக்கு எப்போதுமே எடிட்டிங் வந்து ரொம்ப 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 அவசியம். தேவையான இடத்துல சைலன்ஸுக்கு இடம் கொடுக்கணும்,
தேவையான நேரத்தில் ஷார்ப் கட் பண்ணோம். அப்படி சிறந்த முறையில் எடிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. நம்ம அடுத்தது செல்வா, உங்களுக்கு தெரியும், பிஆர்ஓ. அதாவது இந்த இந்த பிரசாத்தை வந்து நீங்க ஒரு ஏடம் தோட்டம் மாதிரி உங்க பத்திரிகையாளர்கள் அத்தனை பேரும் ஒரு உல்லாசமா சந்தோஷமா இருக்கிறதுக்கும், அடுத்து ஒரு ஒரு நல்ல, அதாவது எப்படி கிறிஸ்டின்தா மாதிரி, ராமாயணத்தில் வர்ற கிறிஸ்டின்தா மாதிரி மிகச்சிறந்த முறையில் இந்த பிரசாத் இருக்கிறதுக்கு காரணமே வந்து அண்ணன் நிகழ்முருகன் தான். அவர் தான் வந்து இது போராடி இந்த இடத்த வாங்கி தந்தார் உங்களுக்கு. உண்மையாலுமே ஒவ்வொரு பத்திரிகையாளர் மட்டும் நானும் நன்றி சொல்லிட்டே இருப்பேன் நிகழ்முருகனுக்கு. ஏன்னா இப்படி ஒரு அருமையான ஒரு விஷயத்த நிகழ்முருகன் தான் இதை ஏற்படுத்தி தந்தார். நாங்கள் ஓனர்கிட்ட 15 பேசி, அதனால அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிப்போம். அடுத்தது தம்பி டான்ஸ் மாஸ்டர், கொரியோகிராஃப் பிரமாதமா பண்ணியிருக்காரு. பேய்கள் ஆட்டம் என்றது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சாமி ஆட்டமும் பேய் ஆட்டமும் ஏறக்குறைய ஒண்ணுதான். ஏன்னா வந்து சாமி கோயில் எல்லாமே கோயிலுக்குள்ளவும் பேய்களுடைய கோயில்களாக இருக்கின்ற இடுகாடு வந்து ஊருக்கு வெளியிலையும் இருக்கும். ரெண்டுமே நம்ம பார்த்தது கிடையாது. பட் இருந்தாலும் படத்துல அவங்க 2 பேருமே நமக்கு மிகச்சிறந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க, பேய்களும் சாமிகளும். அண்ணன் சுந்தர் சி சொல்லுவாரு, நான் வந்து ஒரு 35 வருஷம் சினிமாவில் இருக்கேன்னா என்னை ஹீரோ ஏமாத்திருக்காங்க, என்னை சினிமாவில் பேய்கள் ஏமாற்றியதே இல்லைன்னு சுந்தர் சி சொல்லுவாரு. அதே போல இந்த படமும் இந்த டீமுக்கும் அண்ணன் ப்ரொடியூசருக்கும் அண்ணா இது ஃபண்டு பண்ணிக்கிறாரு. அது என்ன இவரு ஃபண்டு கொடுத்துருக்காரா நமக்கு, அவருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இந்த பேய் படம் வந்து உங்க எல்லாத்தையும் மகிழ்ச்சிப்படுத்தி எங்களுக்கும் திருப்தியை கொடுக்கும், அதாவது பொருளாதார ரீதியாகவும் திருப்தி கொடுக்கும்ட்டு எங்களை நாங்களே வாழ்த்தி அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களையும் வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. இப்போ உங்க என்டர்டெயின்மெண்ட் ஆக போகுது பிளஸ் 5+ OTT 800+ blockbuster movies 1+, 2+, 3+ multi+ languages exclusive movies, brand new web series, interesting ஆன short movies, இப்படி நிறைய பிளஸ். வெயிட் இதுல மைனஸ் ஒரு விஷயமும் இருக்கு. மத்த எல்லா ஓடிடிஸை விட மைனஸ் பிரைஸ்ல ஒரு நாளைக்கு ₹1 மட்டும்தான். உங்க சந்தோஷத்தை பிளஸ் பண்ண போற OTT பிளஸ் இப்ப உங்க கையில. உடனே டவுன்லோட் பண்ணுங்க. OTT Plus இது ஆல் இன் ஒன் ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. என்டர்டெயின்மெண்ட்டை பிளஸ் பண்ணுங்க OTT பிளஸோட.